எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான நல்லா முறுமுறுன்னு ஒரு தோசை தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, நம்ம என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோன்றது பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆழாக்கு, டம்ளரு, கப்பு, கிண்ணம் இந்த மாதிரி எது ஒன்றா எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ரேஷன் பச்சரிசி. அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், அரை கிளாஸ் அவல். அவல் நம்ம இப்போ ஊற வைக்கக்கூடாது. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடி அவல் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 5 மணி நேரம் நம்ம இந்த பருப்பு அரிசிலாம் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம். இதை நல்லா ஒரு 4-5 முறை நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். பாருங்க, அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோசைக்கு நல்லா நைஸாக அரைங்க. இட்லிக்கு தான் கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். 2 வாட்டியை போட்டுக்கலாமா? கொஞ்சம் போட்டு இது கூடயே கொஞ்சம் அவலும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு 2 முறை வந்தது மிக்சியில். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8-9 மணி நேரம், அதாவது இப்போ நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு அரைச்சிருக்கிறேன். காலையில் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக பிடிச்சிடும். பாருங்கள், நைட்டு அரைச்சி வச்ச தோசைக்கு நம்ம மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கின்னு மீதி மாவு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவு நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது. மாவு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு சட்னியும் ஒரு உருளைக்கிழங்கு பல்லையும் செய்ய போகிறோம். மசால் தோசை மாதிரி. ஆனால் சட்னி அப்பா எனக்கு சொல்லாமே அரைச்சி வச்சிட்டாரு. அதனால் நான் சட்னி செய்யலை, இதே சட்னி போதும் அப்படின்றதுனால விட்டுட்டேன் நான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் மட்டும் தோசைக்கு பண்ணிக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு மசாலாம் செஞ்சால் வெங்காயம் நிறையா போடணுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கணும்ல, வேணான்னா எண்ணெய் எப்படி நான் வெங்காயம்லாம் வதக்க முடியும். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு பெருசான்றதுனால 3 எடுத்துக்கிட்டால் 2 கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இது மசிச்சிக்கலாம். அப்படி 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதங்க வேணாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம தோசை மேலே தான் வைக்க போகிறோம். இது பூரிக்கு மாதிரி மசால் செய்யக்கூடாது. மசால் தோசைக்கு எப்படி நம்ம மசால் செய்வோம் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ரொம்ப வேணாம், லைட்டாக. ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்குல சேரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா. பாருங்கள், உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். வெறும் ரேஷன் பச்சரிசி வச்சு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றுறோம். நல்லா சூப்பராக வரும் தோசை. நம்ம மசால் தோசை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு கல் பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ பெருசு ஊற்றினா தான் நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட இல்லை, கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு மேலே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசால் தோசை மாதிரி உருளைக்கிழங்கு பல்லையை வச்சு செய்ய போகிறதுனால ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பண்ணிங்கன்னா மேலே மாவு வந்து எல்லாமே வெந்துடும், திருப்பி போட வேண்டியது இருக்காது. தோசை கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இது மேலே வந்து இங்கெல்லாம் மாவு வெந்துடுச்சு, இந்த ஓரம் மட்டும்தான் இருக்கும். அது வேகத்துக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசால் வச்சிடலாம். மசால் தோசை மாதிரியே செஞ்சுட்டாரு பாரு. சென்டரில் வச்சுட்டு அவ்வளோதான், புரட்டலாம் கூடாது. புரட்டலை, அப்படியே நீட்டாக பண்ணால் தான் பிடிக்கிறதுக்கு. தோசை நல்லா வெந்துடுச்சு. அப்படியே அழகாக அப்படி போட்டு எப்படி இருக்குது, அவ்வளோதாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம ஹோட்டலில் போயிட்டு 100 ரூபா 150 ரூபான்னு கொடுக்கணும், நம்ம வீட்டிலே வச்சு சூப்பராக கம்மியான செலவில் ஒரு மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்துங்க எல்லார் வீட்டில் தான் எப்போவுமே தோசைன்னா சுட சுட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அப்பா வந்துங்கன்னு இந்த ஒரு தோசையோடு நிறுத்திட்டு எனக்கு செஞ்சு கொடு, நான் போய் சாப்பிட்றேன்னாரா. சரி ஒரு தோசை ஊற்றி வச்சுட்டு அது வேகத்துக்குள்ளே நான் வந்து வீடியோ முடிச்சிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாகவும் இருக்கணும். இப்படி கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தோசையோடு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசையில் ஃபுல்லாக கூட வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம விருப்பம் தான் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பாவுக்கு வந்து இந்த தோசையோட சட்னி கொடுத்தா சாப்பிட்டுக்குவார். நான் வந்து இந்த தோசையும் உருளைக்கிழங்கு மசால் மட்டும் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு தோசை சூடாக சுட்டு எடுக்கும்போது 2-3 விரும்பி சாப்பிடுவார். நல்லா சுட இருந்தால் ஒரு 3-4 கூட சாப்பிடுவார். ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தோசை வந்து 2 தான் இப்போல்லாம். அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 3ஆவது சாப்பிடுங்க. ஏன்னா குட்டி குட்டியாக ஊற்றுவேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றுறதுனால 2 தோசை தான் அவர் சாப்பிடுவார். இப்போ இது அப்படியே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் பொறுமையாக ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு எடுக்கும்போது இன்னும் மொறு நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போயே பாருங்கள் சவுண்டு இப்படி புட்டாவே வருது. இந்த உருளைக்கிழங்கோட வச்சு நான் ஹோட்டலுக்கு போனால் மசால் தோசைலாம் வாங்கினேன், உருளைக்கிழங்கு நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். நிறைய வந்து இந்த மசால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாலாம் சாப்பிடும் போது கூட அவர் தோசையிலேருந்து எனக்கு எடுத்து வச்சுருவார், உனக்கு தான் மசால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் நிறையாவும் செஞ்சுருக்கிறேன். தோசையும் நல்லா மொறுங்குது, மசாலும் கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு கரெக்டாக அதே அளவு டம்ளர்லேயோ கப்புலேயோ ஏதோ ஒரு அளவில் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து மாவு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து தோசை வரும். இதுக்கு மசாலா தேங்காய் சட்னி செஞ்சுங்க. அப்பா வந்து காரமாக வேணுன்றதால வரமிளகா போட்டு செஞ்சினார் அவருக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் இந்த தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நிறைய தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தோசை மசாலா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.